ஆளுநர் அருளைக்கரை சந்தித்து இபிஎஸ் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டுமென அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மன்னார்குடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜின் ஆதரவு கடிதத்தை வழங்கியிருக்கிறார். தமிழக அரசியலில் நொடிக்கு நொடி பரபரப்பு நிலவிக் கொண்டு வரும் நிலையில் ஒருபுறம் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் நாளை விசிக தலைவர் திருமாவளவனும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயும் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்னொரு புறம் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டுமென ஆளுநரை சந்தித்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆதரவு கடிதம் ஒன்றை வழங்கியிருக்கிறார். இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சட்டமன்ற தேர்தலாக கருதப்படும் நிலையில் நொடிக்கு நொடி பரபரப்பு நிலவிக் கொண்டிருக்கிறது. ஒருபுறம் மன்னார்குடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜின் ஆதரவு கடிதத்தை ஆளுநர் அருளைக்கரிடம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என கூறி அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வழங்கியிருக்கிறார். இன்னொரு புறம் விசிகாவிடம் ஆதரவு கோரி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை விசிக தலைவர் திருமாவளவனை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆளுநர் அருளைக்கரை சந்தித்து இபிஎஸ் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டுமென அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆதரவு கடிதம் வழங்கியிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை பிடிக்காத நிலையில் காங்கிரஸ் 5, சிபிஐ, சிபிஎம் என தலா 2 என 116 இடங்களில் உள்ளது. தற்போது ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் 2 இடங்கள் தேவைப்படும் நிலையில் விசிகாவோடு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் விசிக சில நிபந்தனைகளை முன்வைத்திருக்கிறது. இந்த நிலையில் ஆளுநர் அருளைக்கரை சந்தித்து இபிஎஸ் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டுமென அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மன்னார்குடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜின் ஆதரவு கடிதம் ஒன்றை வழங்கியிருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக திமுக இணைந்து ஆட்சி அமைக்கும் என அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வராத நிலையில் தற்போது ஆளுநர் அருளைக்கரை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் காமராஜின் ஆதரவு கடிதத்தை அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வழங்கியிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதில் தொடர் இழுபறி நீடித்து வரும் நிலையில் தற்போது ஆளுநர் அருளைக்கரை சந்தித்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்று மன்னார்குடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜின் ஆதரவு கடிதத்தை வழங்கியிருக்கிறார். மேலும் திமுகவை தீய சக்தி என விமர்சித்த விஜய் அந்த கூட்டணியிலிருந்து ஆதரவை பெறுவது எப்படி எனவும் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஆளுநரை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்றும் அவர் ஆதரவு கடிதத்தை வழங்கியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க கோரி அமமுக எம்எல்ஏவிடம் கடிதம் வாங்கி ஆளுநரிடம் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வழங்கியிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் விஜய் ஆட்சி அமைப்பதில் தொடர் இழுபறி நீடித்து வரும் நிலையில் நாளை காலை 10 மணியிலிருந்து 11 மணிக்குள் விசிக தலைவர் திருமாவளவனை சந்தித்து பேச இருக்கும் நிலையில்
தற்போது ஆளுநர் அருளைக்கரை சந்தித்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்று மன்னார்குடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜின் ஆதரவு கடிதத்தை வழங்கியிருக்கிறார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தனி பெருங்கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதில் தொடர் இழுபறி நீடித்து வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் 108 என்ற நிலையில் இருந்த நிலையில் அதில் ஒன்றில் இடைத்தேர்தல் வரும் நிலையில் 107, காங்கிரஸ் 5, சிபிஐ 2, சிபிஎம் 2 என 116 இடங்களில் உள்ளது. தற்போது ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் 2 இடங்கள் தேவைப்படும் நிலையில் பிசிகாவோடு தமிழக வெற்றிக் கழக தலைவர் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் சூழலில் நாளை காலை நேரம் கேட்டிருக்கிறார். இந்த நிலையில் தமிழக ஆளுநர் அருளைக்கரை சந்தித்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மன்னார்குடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜின் ஆதரவு கடிதத்தை அவரிடம் வழங்கியிருக்கிறார். மன்னார்குடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜின் ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் வழங்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ஆட்சி அமைக்க